திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, உறக்கப் பெருமானையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, பொதுவாக இந்த சிவத்தின் மீது ஈடுபாடு வந்துவிட்டால் ஆரம்ப காலகட்டத்திலே ஆலயங்கள் தோறும் கோவில்கள் தோறும் நாம் சுற்றி திரிந்திருப்போம். நிறைய இடங்கள்ல நமக்கு மனதுக்கு அமைதி கிடைக்கிறதா அப்படிங்கிறத எதிர்நோக்கி நாம் சென்று கொண்டிருந்திருப்போம். வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் ஒருத்தருக்கு அமைதி கிடைக்குமா அப்படின்னா கிடைப்பது இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆலயங்களிலோ ஏதேனும் ஒரு கோவிலுக்கு நீங்க போறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியாத ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி அப்படிங்கிறது மனதில் உண்டாகும், அமைதி அப்படிங்கிறது உண்டாகும். அது சாதாரணமாக எல்லா இடங்களையும் நமக்கு கிடைக்கிறதில்லை. அப்படி ஒரு ஆலயம் நமக்கு கிடைக்கிறதுனா அதை தவற விட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம மனசு பக்குவப்படுறதுல, நம்ம மனசு அமைதி அடைகிறதுல அந்த ஆலயத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கும். அது இல்லைன்னா யாருனாலையும் சொல்ல முடியாது. இயற்கையாகவே அமர்ந்த இடத்திலே ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்கிறது அப்படின்னா அதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பூமியில நல்ல ஆற்றல்கள் நிறைய கொட்டி கிடக்கும். நாம் இருக்க இடத்துல கொஞ்சம் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கலாம். அதனால நம்மளால இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தை நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுமா, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களா நமக்கு கொடுக்குமா. நீங்க கவனிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம இப்ப ஆன்மீக தேடலுக்குள்ள போறோம், எனக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா நீங்க பார்க்குற விஷயமா இருக்கட்டும், நீங்க கேட்குற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நீங்க என்ன கேட்டீங்களோ அது சம்பந்தமாவே இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் சூழ்நிலைகளை. இல்லை இயற்கையா நீங்க சண்டையிடக்கூடிய குணமுடையவராக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அந்த சண்டை போடக்கூடியவர்களாக வந்து சேர்வார்கள். அப்ப நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அது சம்பந்தமான ஆட்கள் தான் நம்மை சூழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப ஞானம் அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஞானம் பெற்றவர்கள் உங்களுடன் தொடர்புக்கு வருவார்கள். ஏதேனும் ஒரு வகையில நேரடியாகவோ அல்லது நீங்கள் கேட்கின்ற கருத்துக்கள் வழியாகவோ எப்படியோ நீங்கள் கேட்ட அந்த விஷயமானது உங்களை வந்து சேரும் அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். இப்ப என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, பக்தியில வேறுபாடு கிடையாது. இது உயர்ந்த பக்தி, சின்ன பக்தி அப்படி இப்படின்லாம் கிடையாது. நம்ம குழப்பிக்கிறது என்னன்னா, இந்த ஆடம்பரமா சில பேர் செய்வாங்க. அதை பார்த்துட்டு நம்மளால செய்ய முடியலையே, அப்ப இறைவன் நம்மை வந்துட்டு கைவிட்டு விடுவாரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். பொதுவா இறைவன் படைப்புல எல்லா உயிரும் ஒன்றுதான். இறைவன் எதற்காக படைத்து அனுப்புகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீ உன்னை உணர்ந்து கொள், உன்னை உணர்ந்ததுக்கு அப்புறமா இந்த அரும் பெரும் ஆற்றலை பற்றி உணர்ந்து கொள். அப்பதான் உன்னோட ஆணவ மனம் படிப்படியா குறைந்து நீ யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தின் அடிப்படையில நம்ம விரும்பிய ஒரு படைப்பை நமக்கு கொடுக்கிறார் இறைவன். அவ்வளவுதான். இப்ப இதுல நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் பிறப்பிலே ஒரு ஏழையா இருக்கிறேன், இல்ல நடுத்தர குடும்பத்திலிருந்து இருக்கேன், என்னால இறை வழிபாடு செய்யவே முடியல, போறப்ப கையெடுத்து கும்பறேன், ஒரு சூட கூட வாங்கி பொருத்த முடியல, இல்ல குறைந்தபட்சம் நான் வில்வம் மட்டும் வாங்கி தர்றேன், இல்ல அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தர்றேன். சில பேரெல்லாம் பார்த்தா நிறைய விஷயங்கள், புணுகு சட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கி தர்றாங்க, ரொம்ப பெரிய அளவுல வந்துட்டு அன்னதானம் செய்யறாங்க. அப்படியெல்லாம் என்னால செய்யவே முடியலையே, அப்ப அந்த பக்தி அப்படிங்கிறது நான் குறைந்தவனா அப்படின்னு கேட்டா, இறைவனுடைய கண்ணோட்டத்துல நம்ம யாரும் யாருக்கும் தாழ்ந்தவங்க இல்லை அப்படிங்கறத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். இறைவன் எல்லா ஜீவனையும் வந்துட்டு தன்னோட குழந்தைகளாத்தான் பார்ப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு எறும்பை படைச்சிருக்க, அதே போல எலிய படைச்சிருக்கார், மனிதனை படைச்சிருக்கார், மனிதன்ல வந்துட்டு பணக்காரன் ஏழை அப்படின்னு படைச்சிருக்கார். அப்படின்னா இறைவன் அந்த ஏழை பணக்காரன் என்று படைப்பதில்லை. தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவரவர் செய்த கர்மாவின் அடிப்படையிலே அவர் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானித்து அவரே அந்த பிறப்பை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர் நமக்கு கொடுக்கறது என்னன்னா இந்த உயிர் இந்த உடலோடு கூட்டி வைப்பது அப்படிங்கிறது. அது யாருனாலையும் பண்ண முடியாது. இந்த உடலோடு உயிரை கூட்டி அந்த ஒரு பேராற்றலை நமக்குள் கொடுக்கறது இறைவனால் மட்டுமே கொடுக்க முடியும். மற்ற வேலையெல்லாம் நம்ம தான் செய்யறோம். மற்ற வேலையெல்லாம் நம்ம எல்லாம் முன்பிறவியில வந்துட்டு செய்த கர்மாவின் காரணமா, எனக்கு இது வேண்டும்னு ஆசைப்பட்டதன் காரணமா அப்படி ஒரு பிறப்பை நம்ம எடுத்துக்கிட்டு வந்திருப்போம்.
அப்ப சில பிறப்புகள் தடமாறி விடுகின்றனவே அப்படின்னு கேட்டா தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது, எப்பவுமே இறைவன்கிட்ட வரத்தை தெளிவா கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு நல்ல கல்வியாளனாக வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல நல்ல சிறந்த ஆசிரியராக இருப்பார். நல்ல சிறந்த ஆசிரியர், அவர் சொல்லி கொடுத்தா நல்லா புரியும், எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கும். ஆனால் இதில் என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த இடத்துல ஒரு அரசு சார்ந்து அப்படிங்கிற அந்த விருப்பத்தை தெளிவாக நம்ம கேட்டு இருக்காம இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கல்வி நிலையத்தில் கல்லூரி அளவில் அப்படிங்கிறது கேட்காம இருந்திருக்கலாம், ஆசைப்படாமல் இருந்திருக்கலாம். ஒரு நல்ல ஆசிரியர், அப்போ நல்ல ஆசிரியராக இருப்பாங்க, மக்கள் போற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க, அதே போல மாணவர்களால் போற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அப்ப நம்ம தெளிவான சிந்தனையோடு கேட்கும் பொழுது அந்த பிறப்பு தெளிவாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இது வாழ்வியல் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்தும் கேட்கணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஏக்கம் தனியாமல் உங்களுக்குள் இருக்கிறது என்றால், ஒன்று இந்த பிறவியில் நம்ம அடைந்து விடுவோம். அதற்கான வழிகளை கூட்டுவித்து விடுவார் இறைவன். எப்படியெல்லாம் அது உங்களுக்கு சேர வேண்டுமோ அப்படி பிரபஞ்சம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். நல்லவர்களுடைய தொடர்பு கிடைக்கும், ஞானிகளுடைய தொடர்பு கிடைக்கும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சேர வரும்போது குருவுடைய திருவருள் கிடைக்கும். அது கிடைத்தற்கரிய பொக்கிஷம். அப்படி அந்த குருவுடைய திருவருள் கிடைத்து விட்டது அப்படின்னா இறைவனை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதாகிவிடும். அப்ப நம்ம தெளிவான சிந்தனையுடன் இறைவனை அணுக வேண்டும். அப்ப இந்த பக்தியில ஒரு ஏழை வைக்கின்ற பக்தி, ஒரு பணக்காரர் வைக்கின்ற பக்திக்கு வேறுபாடு இருக்குமா அப்படின்னா, ஒரு ஏழை பக்தி செய்யும் போது மனதிலே ஆணவம் இல்லை என்றால் எந்த அளவுக்கு அந்த பக்தி உயர்ந்ததாக இருக்குமோ அதே அளவுக்கு ஒரு பணக்காரர் ஆடம்பரம் அல்லாமல் ஆணவம் அல்லாமல் இறைவனுக்கு செய்கின்ற பூஜை புனஸ்காரங்களும் அதே மதிப்புடையதாக இருக்கும். இவ்விடத்திலே பணக்காரராக சொல்லப்படுபவர் ஆணவத்தின் காரணமாக நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு வந்துவிட்டது அப்படிங்கிற பட்சத்துல இந்த பக்திக்கான வேறுபாடு பெரிதாக இருக்கும். இந்த ஏழை மனதிலே எந்த கள்ளக்கபடமும் இல்லாமல் செய்கின்ற அந்த பக்திக்கும் அதே பணக்காரர் தான் என்ற அகந்தையுடன் செய்கின்ற பக்திக்கும் வித்தியாசம் அதிகம். அப்ப இந்த ஏழையினுடைய அந்த பக்தி அப்படிங்கிறது உயர்ந்ததாகிவிடும். இப்ப ஏழை பணக்காரன் என்று பிரிக்க வேண்டாம். சொல்ல போன நான் செய்கின்ற பக்தி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கனாலே அது ரொம்ப கீழ்நிலைக்கு போய்விடும். இறைவன் அருளால் அடியேனுக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பாக நான் இந்த பக்தியை செய்கின்றேன், இறைவன் கொடுத்த அந்த பாக்கியத்தால் நான் என்னை உணர்ந்து இறைவனை சந்திக்க ஆசைப்படுகின்றேன், இறைவனை உணர ஆசைப்படுகின்றேன் அப்படிங்கிற அந்த உயர்வான எண்ணம் இருக்குல்ல, அந்த உயர்வான எண்ணம் உங்களுக்குள் வரும் பொழுது உங்கள் பக்தியை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்? இறைவனே உங்கள் பக்திக்கு அடிமையாகி விடுவார். ஏன்னா உன்னதமான பக்தி. இந்த இடத்துல பொருளுக்கு மதிப்பு கிடையாது. நான் ஒரு 500 ரூபாய்க்கு கோவிலுக்கு செஞ்சேன், 500 ரூபாய்க்கு அபிஷேகத்துக்கு கொடுத்தேன், அது இந்த இடத்துல விஷயமே கிடையாது. அந்த 500 ரூபாயும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் தான் கொடுக்க முடியும், அது வேற விஷயம். இருந்தாலும் நான் கொடுக்கின்றேன் அப்படிங்கிற மனதுடன் செய்யும் பொழுது, நான் தான் கொடுக்கின்றேன் அப்படிங்கிற அகங்காரத்துடன் செய்யும் போது அது மதிப்பற்றதாக ஆகிவிடும். நீங்க கொடுக்கணும்னு இருந்திருக்கும், கொடுத்திருப்பீங்க, ஆனா அதற்கான பலன் அப்படிங்கிறது அவ்விடத்திலே இல்லாமல் போகிவிடும். அடியேனால் முடியவில்லை, அடியேன் எனது உடல் உழைப்பை கொடுக்க தயாராக இருக்கின்றேன், அடியேனால் முடிந்தவாறு நான் பக்தி செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்படின்ட்டு நம்ம நினைத்து கொண்டு நம்மால் முடிந்த மட்டில் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு மனதை ஆலயமாக மாற்றி நாம் செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது மிக உன்னதமானது. அதுல எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் இருப்பதற்கு அவசியம் இல்லை. பொதுவாக தெரிஞ்சுக்குங்க, ஒரு வாசனையான பொருளை நீங்க எப்படி போட்டு மூடி வைத்தாலும் அந்த வாசனை அப்படிங்கிறது காற்றுடன் கலந்து அனைவரையும் சென்றடையும். ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் அடியேன் அதை சொல்ல வேண்டும் அப்படின்னா, உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய பக்தி அதாவது ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும் பொழுது நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்திருந்தாலுமே கூட, வெளியே காட்டாவிட்டாலும் கூட, உங்கள் பக்தியின் அருமை உங்களை தாண்டி பிறரையும் சென்றடையும். ஏன்னா இறைவன் இந்த உலகத்திற்கு உணர்த்த விரும்புவார், எளிமையிலும் செய்கின்ற அந்த பக்தி எவ்வளவு அழகானது அப்படிங்கிறத பிறர் உணர்ந்து கொள்வதற்காக அவரே அதை வெளியே காட்டுவார். அதற்கு சில விஷயங்கள் நடந்தேறும். அதே போல்தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாசனையான பொருளை மூடி வைத்திருந்தாலும் அந்த வாசனை வெளியே தெரிவது போல உங்கள் மனதிலே இருக்கின்ற ஆழமான பக்தி உங்கள் முகத்தின் வாயிலாக தெரியும். உங்கள்
உடல் அசைவுகளின் வாயிலாக தெரியும், நீங்கள் நடந்து கொள்கின்ற விதத்தின் வாயிலாக தெரியும், பிறர் மீது நீங்கள் செலுத்துகின்ற அன்பின் காரணமாக தெரிந்துவிடும். அந்த பக்தியின் மதிப்பு அப்படிங்கிறது அது மதிப்பிலடங்காததாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அது நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பார்கள், பார்ப்பதற்கு எளிமையாக அன்பாக பேசக்கூடியவர்கள், அது ஒரு கருணை உள்ளத்துடன் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், எல்லா உயிர்கள் மீதும் கருணை காட்டுபவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் செய்கின்ற பக்தி அப்படிங்கிறது இறைவன் மீது அல்லது இறைவனுக்காக அவர்கள் நேரடியாக செய்கின்ற தொண்டு அப்படிங்கிறத தெரிந்து செய்யும் பொழுது அந்த ஆத்மாவிற்கு இறைவனின் பூரணமான அருள் கிடைத்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படின்னா அது எல்லாரும் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஆத்மாவாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பக்தியை எந்த பொருளோடும் ஒப்பிட முடியாது, எந்த பணத்தோடும் ஒப்பிட முடியாது. உங்கள் பக்தியை உண்மையான அன்புடன் மட்டுமே ஒப்பிட முடியும் என்பதை தெரிந்து கொண்டால் கண்டிப்பா இறைவனின் கருணையை பெற்றவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதன் காரணமாக உங்களுடைய பிறப்பு எவ்வாறு அடுத்து இருக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்தும் கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சிவாய நமः.